என் அன்பு தங்கமே, இன்று உன் வராகி என்னை சர்வசாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே. வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை தொட்ட என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது. உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன்னை தேடி வருகின்றாள் என்றதுமே நீ என்னை சட்டென்று சாதாரணமாக நினைத்து கடந்து விடக்கூடாதல்லவா? ஏதோ ஒன்றை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கத்தானே நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். ஏதோ ஒரு உண்மையை உனக்கு உணர்த்தத்தானே நான் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல், எந்த விஷயத்தை நினைத்தும் வேதனைப்படாமல், நடப்பதையெல்லாம் என் பிள்ளை உனக்கானது என்று நினைத்து நீ சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் தெளிவாக ஏற்றுக்கொண்டாயானால் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் மேலும் மேலும் உனக்கு பல வெற்றியை கொடுக்கும். என் பிள்ளைக்கென நான் பல திட்டங்களை தீட்டி அந்த பாதையில் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். பல விஷயங்களை உனக்கு சொல்லி நான் எப்பொழுதும் என்னவென்று உனக்கு புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்துவிட்ட மகிழ்ச்சிதான் உனக்கு உறுதி என்பதனை நீ புரிந்து கொள். எப்பேற்பட்ட விஷயத்திலும் என் பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நினைக்கும் பொழுது உன் அம்மாவினால் அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. என்னால் ஒருபொழுதும் அதனை நம்ப முடிவதில்லை. ஏன் தெரியுமா? உனக்குள் இருந்த தைரியம் எல்லாம் எங்கே போனது? உனக்குள் இருந்த நம்பிக்கை எல்லாம் எங்கே போனது? இதையெல்லாம் நீ நிச்சயமாக வெளிக்கொண்டு வர வேண்டும். இதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும். நீ உன்னையே தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் உன்னை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து. தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத மனிதர்களும் உன்னை மாற்றி இருக்கின்றார்கள். இவர்களை நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேலும் எதையுமே என் குழந்தை நீ தொலைக்கவும் கூடாது, தொலைக்க நினைக்கவும் கூடாது. யார் என்ன சொல்கிறார்கள், யார் எதை செய்கிறார்கள் என்பதனை விடுத்து உனக்கானவர்கள் உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதனை பற்றி மட்டும் நீ கவனிக்க தொடங்கு. உனக்கான உறவு என்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறது. உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு நிறைவாக கொடுப்பதற்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் சில உறவுகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவு நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவதற்கு தயாராகிவிட்டது. யார் மீது அன்பு வைக்கின்றாயோ, யார் மீது உண்மையான அன்பு கொண்டு நீ அவர்களை தேடினாயோ, அவரிடத்திலிருந்து உனக்கு வந்திருக்கின்ற நல்ல செய்தி என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்ல செய்தி, அதுவும் நம் மனம் விரும்புகின்ற உறவிடத்தில் இருந்து கிடைக்க வேண்டும் என்றால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடியதும் அல்ல. சட்டென்று ஒருவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து விடுவதும் அல்ல. ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பதற்காக வருகிறது என்றால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் ஏதோ ஒரு நன்மையை உன் மனம் விரும்பும் உறவிடத்தில் இருந்து உனக்கு பெற்று கொடுக்க வருகிறது என்று அர்த்தம். என் பிள்ளையே, தேவையில்லாத சூழ்ச்சிகளால் உன் மனம் விரும்பும் உறவுக்கும் உனக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது உண்மை.
இது எப்பொழுது சரியாகும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக இதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொண்டால் நீ அந்த உறவை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் இழக்க மாட்டாய். ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ அவர்களை விட்டு விலகி நிற்க மாட்டாய். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையையும் நீ தாண்டித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எனும் பொழுது நீ விரும்புகின்ற உறவும் இந்த வாழ்க்கையில் என்றும் உனதாக மாறும் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும். உன் மனம் விரும்புகின்ற உறவு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் என் பிள்ளை இவர்களை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாயல்லவா? அவர்களும் உன்னுடைய அன்பைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் உனக்காகத்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ கஷ்டத்தையும் தாண்டி, எத்தனையோ துன்பத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொடுக்க வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. எதை தொடர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை யோசித்து நீ விரும்புகின்ற உறவு என்றும் உனக்கு நிரந்தரம் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டாயானால் எதற்காகவும் இனி வருத்தப்படாதே. எல்லா விஷயங்களும் உன் கைகளுக்குள் சர்வ நிச்சயமாக நன்மைகளை தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் மேலும் மேலும் நீ வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பினால் என் பிள்ளை எப்படி நீ இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை நானும் கண்கூடாக கவனிக்கத்தானே போகின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய நினைத்தாலும் சரி, அதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக அடைந்து விட முடியும். நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை தெளிவாக கொடுத்து விட முடியும். நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எதையெல்லாம் தொலைத்து நின்றாய் என்று எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் அதையெல்லாம் நீ மீட்டெடுக்கப்பட்ட கஷ்டங்களில் உன்னோடு இந்த உறவு இருந்தது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இருந்து உனக்கு இவர்கள் கொடுத்த வெற்றியையும் நீ ஒருபோதும் கைவிடக்கூடாது. எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக ஒரு முறை இப்பொழுதை பெற்றுக்கொள். இனி எந்த நேரத்திலும் இந்த அன்பு உன்னை விட்டு செல்லக்கூடாது. என் பிள்ளையே, கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஒருவருக்கொருவர் தெளிவுபடுத்தி நல்லபடியான வாழ்க்கையை வாழ நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையை விட்டு விலக நினைக்கக்கூடாது. ஒருபோதும் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்க நினைக்கக்கூடாது. உனக்கென்று நடக்கும் பொழுது அத்தனை நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக நல்லபடியான உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராதது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன் கைகளுக்குள் வந்து சேரும். பலவிதமான விஷயங்களை ஒற்றுமையாக்கி என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இனிமேலும் நீ எந்த இடத்திலும் துவண்டு போகாமல், உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல், உன் மனம் விரும்பிய உறவு உன்னை விரும்பி வருகின்ற நேரத்தில் அவர்கள்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துணை என்பதனை மறந்து விடாதே. மனம் விரும்புகின்ற உறவு எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கும் பட்சத்தில் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இவர்கள் உன்னை விட்டு விலக மாட்டார்கள். அப்படி இல்லை, நேரத்திற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கிறார்கள், நேரத்திற்கு தகுந்தாற் போல உன்னிடத்தில் பேசுகிறார்கள் என்று சொல்வதற்கு ஏற்ப ஒருவர் இருக்கிறார் என்றால் சற்று கவனம் வேண்டும். அவர்களிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ பழகி கொண்டிருந்தால் போதும். அதுவே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.